இந்த இயற்கையுடன் உண்டான ஒரு தொடர்பை நம்ம ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இயற்கை மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மனிதன் மட்டும்தான் இந்த இயற்கையுடன் ஒத்திசைவாக இயங்காம வேற ஒரு நிலையில இயங்கிட்டு இருக்கும். இந்த பூமியில எந்த உயிரினங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது ஒத்திசைவாக தான் இயங்கிட்டு இருக்குது. எல்லாமே கொடுக்கக்கூடிய தன்மையில் தான் இயங்கிட்டு இருக்கு. மனிதன் ஒருவன் மட்டுமே எடுக்கக்கூடிய தன்மையில இயங்கிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அவங்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தான். இப்ப ஒரு மரத்துக்கிட்ட போறீங்க அப்படின்னா மரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காய்கறிகளை பறிச்சு சாப்பிடுறமே தவிர மீண்டும் அந்த ஒரு மரத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு கிடையாது. இங்க சன்லைட்ல இருந்து வரக்கூடிய வைட்டமின் டி நம்ம எடுத்துக்கிறோமே தவிர மீண்டும் அந்த இயற்கைக்கு என்ன நம்ம ரிட்டர்ன்ஸ் கொடுக்கிறோம் அப்படின்ற ஒரு கவனமும் கிடையாது. மனைவி கிட்ட போனாலும் சரி, யார்கிட்ட போனாலும் சரி, என்ன நம்ம எடுக்க முடியுன்ற ஒரு நோக்கத்தில் மட்டுமே நம்ம பார்க்கிறோம். என்ன கொடுக்க முடியுன்ற நோக்கத்தில் பார்க்கிறது கிடையாது. அப்ப எப்ப கொடுக்க முடியுன்ற ஒரு தன்மையில பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இயற்கையும் நீங்களும் ஒத்திசைவாக இயங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இயங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மிகப்பெரிய லெவல்ல மாறிடும்.